ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான அதாவது ஆட்டு ஈரல் ஃப்ரை தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நம்ம தாளித்து இதில் வைக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம், சின்னதாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி வைக்குங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப நேரம் உருவணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் காஞ்ச மிளகாவே நல்லா வதக்கி விட்டுருங்க. அது நல்லா வதங்கணும். அதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் காஞ்சி மிளகாய் 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதோடு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் ஈரல் வந்து ஆட்டோட ஈரலை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயமும் காஞ்ச மிளகும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற இந்த ஆட்டு ஈரலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆட்டு ஈரல் போட்டவுடனே கொஞ்சம் ஹார்டாயிரும். எண்ணெயில் பட்டவுடனே ஒரு மாதிரி வெள்ளை கலரில் மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற நறுக்கி வச்சுருக்கிற அந்த ஆட்டு ஈரல் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஆட்டீரல் சேர்த்து ஒரு நல்ல ஒரு வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டோட ஈரல் வந்து நல்லா வெள்ளையாக மாறிடும். அந்த சூட்டில் வந்து அந்த ஈரல் வந்து நல்லா வெள்ளையாயிரும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மிளகு சீரகம் மிளகையும் சீரகத்தையும் நல்லா பவுட்ராக்கி ரெடி பண்ணியிருக்கலாம். என்கிட்ட தனித்தனி பவுடராக நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம இதில் வந்து மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்க்க போகிறோம். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம ஜஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு ஒரு கிளாஸில் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் என் சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். இது மூடி கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுருங்க. அது போதும். இது 4 விசில் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட ஈரல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் அப்போ என்ன பண்ணிக்கணும், அடுப்பில் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டான ஒரு இதில் வந்துடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.